காய்கறி வாங்கிட்டு வந்தேன்னா எல்லா காய்கறியும் நன்னா அலம்பிட்டு நன்னா காய வச்சுட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன்னா அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. சாதாரண பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், மைக்ரோவேவ் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஏர் டைட்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து பீன்ஸ் எடுக்கிறேன். மைக்ரோவேவ் டப்பா அதெல்லாம். பீன்ஸை ஒரு 5 நாளாக வச்சுருக்கேன். 5 days ஆகிடுத்து. இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. வாங்கினா போலயே இருக்கும். அடுத்து எலுமிச்சம்பழத்தை பாருங்கள். ஒரு வாரம் கழித்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. ஒரு ஏர்டைட் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கணும், அவ்வளவுதான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் 4 நாளாக ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு மூடி வச்சுருக்கேன். நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. தக்காளியே டிஷ்யூ பேப்பர்னால நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கா 10 நாளாக. இப்போ எடுத்து பார்ப்போம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. எப்படி இருக்கு பாருங்க. 10 நாள் ஆகிடுத்து. எப்படி இருக்கு பாருங்க. இந்த டிஷ்யூ பேப்பரை இப்படி மேலே மூடி இப்படி அமுக்கி வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு இருக்கும். அடுத்து பூசணிக்காவை எடுக்கிறேன். இதுவும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருக்கேன். இதில் என்ன ட்ரிக்குனாக்க இந்த மேலே இருக்கிறத எடுத்துடணும். ஸ்டோர் பண்ணி 4 நாள் ஆச்சு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. எப்போதும் ஆற்றுல இருக்கிற டீ வடிகட்டிலாம் இந்த மாதிரி கருப்பாயிடும். மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடம்லாம் கருப்பாக எடுத்து பாருங்க. கூடிய மட்டும் ஸ்டீல் வடிகட்டியே எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் வேண்டாம். இந்த இடம்லாம் கருப்பாக இருக்குது, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் கருப்பு இருக்குது பாருங்க. இந்த வீடியோவில் டீ வடிகட்டியை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா, ப்ரில் லிக்யூடு, எலுமிச்சம்பழம் பாதி. அலம்பத்துக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. மூணு டீ வடிகட்டியை ஒன்றா க்ளீன் பண்ண போகிறேன். அதனால பெரிய கடாயை எடுத்துட்டு இருக்கேன். நிறைய தண்ணி வச்சுட்டு இருக்கேன். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா அந்த டீ வடிகட்டி அதில் முழுகணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடாவும் குக்கிங் சோடாவும் ஒன்று தான். வாஷிங் சோடா இருந்தால் இன்னும் பெட்டர். பட் வாஷிங் சோடா இன்னும் கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தி. அதனால் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறோம். சமையலில் போட்டோம்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ வாஷிங் சோடா ஆற்றுல இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாப்பிட்றக்கூடாது, கண்டிப்பாக ஹார்ம்ஃபுல். அதனால் வாஷிங் சோடாவை நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறோம். கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை மூடி லெமன், 1/2 டேபிள் ஸ்பூன் ப்ரில் போட்டுக்கிறேன். இதில் கத்தியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஸ்பூனு அதெல்லாமும் க்ளீன் பண்ணிக்கலாம். 3 போட்டுன்றேன். வடிகட்டிலாம் நல்லா முழுகணும். 10 நிமிஷம் கொதிச்சதுனாக்க இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த தண்ணியில் இறங்கிடும். தண்ணி பிளாக் ஆகிடும். கேஸ் ஐலேயே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி தண்ணி பிளாக் ஆக ஆரம்பிச்சுட்டு பாருங்க. பிளாஸ்டிக் டீ வடிகட்டி கண்டிப்பாக வாங்காதீங்க, ஹார்ம்ஃபுல். ஹாட் டீ அதில் போட்டேன்னா பிளாஸ்டிக் மெல்ட் ஆகும். டெஃபினெட்லி டோன்ட் பர்ச்சேஸ் பிளாஸ்டிக் ஸ்டஃப். 5 minutes ஆகிடுது. இது 10 minutes ஆகிடுது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க கலர். எங்காவது டீ வடிகட்டியில் அழுக்கு அதிகமாக இல்லை. அழுக்கு ஜாஸ்தி ஆகுதுன்னா கண்ணங்கரேன்னு ஆகிடும். நான் தான் தேய்க்கிறேன், அதனால் அழுக்கு வரல. ஒன்று எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இங்கெல்லாம் கருப்பு இருக்குது. இப்போ ப்ரெஷ்ஷை வச்சுட்டு தேய்ச்சிடும். கொஞ்சம் ப்ரில் லிக்விட் ப்ரஷ்ஷை வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா தேங்கும், மேலேயும் கீழேயும். முக்கியமாக இந்த எட்ஜஸில் க்ரூவ்ஸில் ஸ்பெஷலாக தேங்கும். இந்த ப்ரில்லை வச்சுன்னு தேய்க்க தேய்க்க ரொம்ப க்ளீன் ஆகிடும்.
இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு எடுத்துன்னு வந்தேன்னா ஈஸியாக இந்த கரையெல்லாம் போயிடும். அதனால தான் கொதிக்க விடுறது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி அலம்பிடுவோம். அவ்வளோதான், ஆயிடுச்சு. அதுதான். பளபளன்னு ஆயிடுத்து பாருங்க. ஆஸ் குட் as நியூ. பாருங்க, பளபளன்னு ஆயிடுத்து. அடுத்த டீ வடிகட்டி நல்லா தேய்ங்கோ. இந்த ஓரத்துலலாம் ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு எடுத்துன்னு வந்தேன்னா ஈஸியாக இந்த கரையெல்லாம் போயிடும். அதனால தான் கொதிக்க விடுறது. இப்போ பாருங்க, இந்த ஓரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு விம் கிளீனிங் பண்ணிட்டேன்னா பளபளன்னு புதுசாகிடும். ரெண்டாவது டீ வடிகட்டி. ரெண்டாயிடுத்து. இப்போ மூணாவது. இந்த எட்ஜஸ்ஸு, ரிம்ஸு, இந்த கேப்ஸு இதெல்லாம் நல்லா தேங்கும். ஈஸியாக வந்துடும், ஏன்னா கொதிக்க விட்டுருக்கோம். பளபளன்னு இருக்கு பாருங்கோ. புத்தம் புதுசாக இருக்கு. இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஒன் ஆர் டூ ஸ்மால் ஸ்பெக்ஸ் இருக்குது, அவ்வளோதான்.